என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். கௌதம புத்தர் ஞானம் பெற விரும்பினாரு. அதுக்காக கடுந்தவம் புரிஞ்சாரு. தவத்தின் பலனா நிறைய அனுபவங்களும் பரவச நிலைகளும் அவருக்கு கிடைச்சது. அற்புதமான ஆற்றல்கள் கூட கிடைச்சது. ஆனா ஞானம் மட்டும் கிடைக்கவே இல்லை. தவ முயற்சிகளோட வேகத்தை அவர் அதிகப்படுத்தினாரு. கடுந்தவம் கொடுந்தவமா மாறிச்சு. அதோட விளைவு அவரோட உடல் நலம் ரொம்பவே நாசமடைஞ்சது. ஆனா அவருக்கு ஞானம் மட்டும் கிடைக்கவே இல்லை. இனிமே என்ன செய்யறது? ஞானம் கிடைக்கும்னு உறுதி செஞ்சதோட பேர்லயே அவருக்கு கொடுக்கப்பட்ட அவ்வளோ தவ முயற்சிகள்லையும் அவர் ஈடுபட்டாரு. அதோட வேகத்தையும் அதிகமாக்கி பார்த்தாரு. இதற்கும் அதிகமா செயல்பட, இதுக்கும் தீவிரமான ஆர்வத்தை காட்ட அவரோட உடல்ல இப்போ சக்தி இல்லை. அவருக்கு தெரிஞ்ச எல்லா முயற்சிகள்லையும் ஈடுபட்டு பார்த்துட்டாரு. எந்த முயற்சியும் அவருக்கு பலன் அளிக்கவே இல்லை. இனி என்னதான் செய்யறது? எல்லா படை வீரர்களையும் ஆயுதங்களையும் எழுந்து நிராயுத பாணியா நிற்கிற அரசன் போல தன்னோட தோல்வியை அவர் ஒத்துக்கிட்டாரு. அந்த நிலையில அவருக்கு ஞானம் கிடைச்சிருச்சு. ஜென் கதைகள் உண்மை சம்பவங்களாகவும் இருக்கலாம், இல்ல உண்மையை விளக்க வந்த உதாரண கதைகளா கூட இருக்கலாம். ஆனா புத்தருக்கு அன்னைக்கு நிகழ்ந்தது கற்பனை இல்லைங்க, உண்மை, நிதர்சனமான உண்மை. புத்தருக்கு ஒரே ஆச்சரியம். ஞானத்தை தேடி அலைஞ்சு நாம நிறைய தவம் பண்ணணும். காட்டிலையும் மேட்லையும் கடுந்தவம் புரிஞ்சோம். உடலையும் உணர்ச்சிகளையும் புறக்கணிச்சு எத்தனையோ விரதங்களை மேற்கொண்டோம். தத்துவங்கள் எல்லாத்தையும் திணிச்சு தலையை வீங்க வச்சது தான் மிச்சம். அந்த நிலையில கூட நம்ம தேடி வந்த ஞானம் நமக்கு கிடைக்கலன்னு அவர் நினைச்சாரு. ஆனா எதுவுமே செய்யாம எல்லா முயற்சிகளையும் கைவிட்டு தோத்து போய் தோண்டு கிடக்கிற நிலையில இந்த ஞானம் அவருக்கு எப்படி சாத்தியமாச்சு? உழைச்சாரு, வெற்றி பெற்றார்னா அதுல பொருள் இருக்கு. தேடினேன் கண்டடைந்தேன்னா அதுல பொருள் இருக்கு. தட்டினேன் திறந்து கொண்டதுன்னா அதுலயும் பொருள் இருக்கு. ஆனா எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் விட்டுட்டேன், எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடுச்சுன்னா என்னதான் இங்க நடந்திருக்கு? புத்தர் தனக்குள்ள என்னதான் ஏற்பட்டிருக்குன்றத தனக்குள்ள மூழ்கி போய் பார்த்தாரு. தனக்கு எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குன்றத அவருக்குள்ள ஆய்வு செஞ்சு பார்த்தாரு. அன்னைக்கு அவர் கண்டுபிடிச்சத உலகுக்கு கொடுத்தாரு. அதுதான் அவரோட உபதேசமா வந்தது. ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம்னு மெய்ஞான கருத்தை அவர் இந்த உலகுக்காக கொடுத்தாரு. ஆனா ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம்ன்றதுல அப்படி என்ன ஞானம் இருக்கு? ஒரு ஆரம்ப பள்ளி மாணவன் கூட நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பான் புத்தருடைய போதனை இதுதான்னு. இது எப்படி அன்னைக்கு அவருக்கு ஞானமா அமைஞ்சது? ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம்ன்றத ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறதுனால ஞானம் பெற்றிட முடியுமா? ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம்ன்றது ஒரு கருத்து மட்டும்தான். ஆனா புத்தர் அன்னைக்கு கண்டுபிடிச்சது ஒரு கருத்தை இல்லை. அன்னைக்கு அவர் கண்டுபிடிச்சதே வேற. உங்களோட தேடுதல் நின்றுடுச்சு. தேடிக்கிட்டு இருந்த உங்களோட மனசு தேடுதலை நிறுத்திக்கிச்சு. தேடுதலை நிறுத்திக்கிட்ட மனசானது நின்று போயிட்ட மனம் மாதிரியே தோன்றிடுச்சு. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனாலதான் உங்களோட மனசு தேடுதலை கைவிட்டுடுச்சு. இனி உங்களோட மனது தேடுதல் இல்லாமல் செயல்படும். அதாவது இப்போ உங்களுடைய மனம் இறந்து விட்டதுன்னா நீங்க எதையுமே கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, இந்த உலகத்துல வாழவும் முடியாது. ஆனால் இந்த மனதிற்குள் இருக்கும் எண்ண குவியல்கள் ஒழிந்தால்தான், அதை தான் அவர் ஆசைன்னாரு. இந்த எண்ண குவியல்களை நீங்கள் அகற்றினால்தான் உங்கள் மனது திறம்பட செயல்பட்டு முழுமையாகி இந்த முழுமையான மனது வெளியில் இருக்கும் முழுமையோடு கலக்கும். அதுதான் முக்தி நிலையை உங்களுக்கு தரும்னு அவர் உபதேசம் பண்ணினாரு. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.